வெறித்தனமாக ஆடுறான்னு சொல்லி யோசிக்காதீங்க. அது வேறு யாரும் கிடையாது, அது நான் தான். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்கி மவுஸுக்கு ஆடக்கூடிய பொடியன்ற முக்கிய வேலை காரணமாக வர முடியாமல் போச்சு. வேறு வழி இல்லாமல் நாமளே அந்த உடுப்பை போட்டு ஆட வேண்டியதாக போச்சு. மிக்கின உடுப்பு கேட்டால் மினின் உடுப்பு கொடுத்துட்டாங்க. சரி, ஏதோ சமாளிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு அவர்களுடைய உறவினர்கள் வந்து கொஞ்சம் பரிசுகளை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி இன்னும் ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டிருந்தோம். அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுடைய ஆதரவுகள் இன்னும் டிஎன்டி சப்ரஸ் டெலிவரிக்கு தேவை, தாராளமாக கிடைச்சி கொண்டிருக்கு, இன்னும் ஏராளமாக கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இறுதி வரை இந்த காணொலியை பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடையும் பகிர்ந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தாங்க. நன்றி. வணக்கம் தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, என்னன்னு சொன்னால் ஒரு விசேஷம் நடந்திருக்கீங்க. என்ன விசேஷம்? தெரியாது கிடக்குது. சரி, நேற்று தான் வந்தது எல்லாம் பரீட்சை முடிவுகள். என்ன நேற்றுல வந்தது, ஆனா சுட சுட இன்றைக்கு காலமா தான் எல்லாம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். நேற்று இதோ வந்தது சுட சுட உங்களுக்கு பரிசுகள் கொண்டு வந்து கொடுக்க சொல்லி குறிப்பிட்ட ஆட்கள் அனுப்பியிருக்கணும். சரியா? எனக்கு உங்களுக்கு தெரியுமா ஆரண்டு? தெரியுமா ஆரண்டு? தெரியாதா? இல்லையா? சரி, ஓகே. அப்ப அம்மா அப்பா கடத்த ஆரண்டு சொல்லு, ஏன்னா அவளுக்கு தெரியுமா எனக்கு தெரியும். சரி, நாங்க முதல்ல பர்சா கொடுத்துறோம் பிள்ளைங்க. சரியா? பாருங்க, நிறைய கொண்டு வந்துருக்கு, வச்சிருக்கலாம் வச்சுருக்கேன். இது அப்படிங்க என்னது? ஹாட் பாக்ஸ் தானே? சரி, நீங்கள் இனிமேல் இதை விழுந்துட்டா? சரி, அது உங்களுக்கு தான் தாங்க. சரி, முதல்ல அடுத்தது கேஷ் ஓகே எப்படிங்க? சரியா? ரைட், நீங்கள் வந்து பரீட்சையில் சித்தி அடைஞ்சதால இது வந்து ஆரம்பம் தான். சரியா? உங்களுக்கு இன்னும் நிறைய கிஃப்ட்டுகள் வந்துட்டு தருவீனம். தூங்கொத்து மாதிரி இருக்கா? சரி, பிடிச்சிருக்கா? ஓகே. சரி, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணதால இதை கொடுத்து வாழ்த்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் உங்களை. ரைட், அப்போ அதே எங்களை வச்சிருவோம். அடுத்த கிஃப்ட் இருக்கு பிள்ளைங்க, நிறைய கிஃப்ட் கிடைக்கும். ரைட், எப்படிங்க? சரி, இது என்ன இருக்கும்? குளிக்க பார்த்தா தெரியாது. என்னது? ரிங் பாட்டில். ரைட், அடுத்த இதாக கொடுத்துருவோம். என்ன இதை வாங்குங்க. என்னது? படைச்சு பாருங்க. அதை சீச்சி சும்மா பார்த்தேன், தூங்க இருக்கும் சாமான் நிறைய. என்னது? தப்பா தானே? கடைசியா இந்த கிஃப்ட் தாருனாவா? நீங்க வந்துட்டு சுத்தி அடைஞ்சது எல்லாருக்கும் சரியான சந்தோஷமா. சரியா? அதனால இனிப்பு கொடுத்துருக்கீங்க, சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்துருக்கீங்கன்னா இதை வந்து நீங்க தனியாக தான் சாப்பிடும், வேற யாருக்கும் கொடுக்கூடாது. சரி, என்ன அப்புறம் கூத்த பல்லு வரும், எல்லாரும் கொடுத்து சாப்பிடும். சரியா? சரி, அப்ப நீங்க இது வந்துட்டு ஆரம்பம் தானே. இனிமேல் காப்போத்தா சாதாரண தர பரீட்சை இருக்குது, உயர்தர பரீட்சை இருக்குது, இப்படி எல்லாத்துலயும் நீங்க சித்தி அடைஞ்சா நானே வருவேன், கொண்டு வந்து உங்களுக்கு நிறைய பரிசுகள் அள்ளி தருவேன். சரியா? சரி, உங்களோட பேர் என்ன? மதுசாலினி. நல்ல பேர், மதுசாலினி. சாலினி. தனியா நீங்க வீட்டுல? தனியவா? ஒரு பிள்ளையா? நானும் ஒரே ஒரு பிள்ளை. அப்ப நான் இந்தியால இருந்து உங்களுக்கு அண்ணா. சரியா? ரெண்டு பேரும் மாறி மாறி கதறி கொள்வோம். அம்மாண்ட கேள்வி ஓமாண்டு கேளுங்க. அம்மாண்ட ஓமன் அம்மாண்டு. சரி, ஓகே. முதல்ல வாழ்த்துக்கள் மதுசாலினி. நீங்கள் நல்லபடிவா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். அதே மாதிரி கொடுத்து விட்ட தினம் வாழ்த்துக்கள் கொடுத்துருந்தோம். சரியா? சரி, நல்லா படிப்பீங்களா? இனிமேல் நல்லா படிக்கும். சரி, எத்தனை மாசம் பிள்ளைக்கு? 148. எங்க மிச்சம் 52 காணையில்? எங்க 52? ஆறு கொண்டு போனது தெரியாதா? சரி, நாங்கள் கேட்போம் அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்போம், ஏன்னா அவளுக்கு தெரியும் யார் செஞ்சேன்னு சொல்லி. சரியா? உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஆள் தான் கிடைச்சவன், இதுதான் பிள்ளைக்கு வேணும்னு சொல்லி தான் அதை வாங்க வந்திருக்கோம். சரி, அம்மா இங்கே வாங்க. சரியா? பிள்ளை படிக்கிறதுக்கு எத்தனை நாள் பிள்ளை படிச்சிருங்க?
நல்லா படிக்கிறதுக்கு பிள்ளைக்கு நாங்க அடிக்கிறே இல்லை. எத்தனை டியூஷன் கூட்டு போனீங்க பிள்ளைய? ஒரு டியூஷன் தான் கொடுப்போம். ஒரு டியூஷன் தான் கூட்டு போனீங்க. வெரி குட். சரி அச்சா பிள்ளை நான் படிக்க வேணுமா? ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது. சரி அம்மா சொல்லுங்க, யார் இதெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். சொல்லுங்க தங்க, தங்களுக்கு தெரியா சொல்லிப்பட சாப்பிடு. யார் அந்த பேர் என்ன? பூரணியா? பரிபூரணமா? அப்ப திருபூரணியா? அப்ப என்ன பூரணி? பரிபூரணியா? சரி அம்மாட்ட கேளுங்க யாரு. சரி அவர் சொன்னா இல்லைன்னு. சரி அதையெல்லாம் சர்ப்ரைஸா உங்களுக்கு அனுப்பியிருக்கணும். மகிழ்ச்சி உங்களுக்கு. இப்ப மதுசாலை இன்னொரு சேர்ந்து ஆட போறீங்க. என்ன அவன் மட்டும் மாறுறாரு காய்ச்சி போன கிழவன் நானே யாரு படம் பிடிக்கிறாங்கலாம் ஆளுக்கு 1000 ரூபா ஆளுக்கு 1000 ஆயிடும். ஆளுக்கு 1000 இருந்தீங்கன்னா மிக்க மாசம் கொடுப்பு காசை கொடுத்துட்டு போயிடும். 5 தான் பிள்ளைக்கு நல்லா படிக்கணும் சரியா? நெக்ஸ்ட் டைம் நான் வருவோம். வாழ்த்துக்கள். வரணும்ண்ணா. நன்றி.